ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு யூனிக் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இதுதான் ஸ்லீவ் டிசைனோட பேட்டர்ன். எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் வந்து சென்டர் போர்ஷனில் ஸ்லாண்டிங்காக 3 லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் சென்டர் லைன் விட்டுட்டு மற்ற 2 லைன்லையும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறமா சைடில் 2 சைடும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் 2 சைஸில் வந்து சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்டர் லைன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு லைன் கட் பீட் கொடுத்துருக்கேன். தென் சளி டியூப் பீட்ஸ் உண்டுல்ல, அந்த டியூப் பீட்ஸில் கோல்டன் கலரில் 2 டியூப் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கேப்பில் வந்து ஒவ்வொரு குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு லைன் கட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்டர் லைனுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்ல, சேம் சளி டியூப் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஆரி நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 24 யூஸ் பண்ணியிருக்கேன் நீடில் நம்பர். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஸில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு பிளைன் ஸ்டிச்சும் கொடுத்துட்டு அகெயின் இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொண்டு வந்து அந்த டியூபீடோட ஹாஃபில் வந்து அந்த லைன் எங்கே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துலையும் பிளைன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டியூபீட் இந்த சைடு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த சென்டர் லைனில் வந்து கரெக்டாக டியூப் பீட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக 2 சைடும் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு பிளைன் ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணோன்னா தான் அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதுக்காக தான் 2 ஸ்டிச்சஸ் போடுறேன், பிளைன் ஸ்டிச்சஸ். அதையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஆரி நீடிலில் வந்து நம்பர் 24 மட்டும்தான் இந்த சளி டியூப் பீட்ஸ் வந்து செட் ஆகுது. 23, 14 அதிலலாம் வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ நம்பர் 24 யூஸ் பண்ணுங்கள். அண்டு நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டோட கலர் வந்து நீங்கள் செல்ஃப் கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பீட்ஸ் கலருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நம்ம பிளைன் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது வந்து அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுத்து 2 லைன்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டியூப் பீட்ஸ்க்கு இடையில வந்து இன்னொரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. ஸோ அதுக்காக இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ், ஃபிட்டிங் குந்தன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபிட்டிங் குந்தன் வந்து இந்த மாதிரி 2 கேப் விட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ரவுண்ட் குந்தன், ஃபிட்டிங் குந்தனில் ரவுண்ட் குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து இதுதான் குட்டி சைஸ்னு நினைக்கிறேன், ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி ஃபுல்லாகவே 2 பீட்ஸ்க்கு கேப் விட்டுட்டு இந்த ஃபிட்டிங் குந்தன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மிடில் கேப் விட்டுருந்தோம்ல, அந்த 2 கேப்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீடிலில் ஃபஸ்ட்டு பேர்ல் பீட், அப்புறமா பிளைன் சக்கரி, தென் ஒரு கோல்டு ரவுண்ட் பீடு, இந்த மாதிரி 3 எடுத்து ஸ்டிச்சஸ் போடணும். இதில் கோல்டு ரவுண்ட் பீடும் பேர்ல் பீடும் வந்து நம்பர் 4 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என் நாட் போடும்போது வந்து டபுள் நாட் போட்டுக்கிட்டோன்னா நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே டபுள் நாட் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி 2 கேப் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். 2 சைடில் இருக்கிற லைன்ஸும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த பிளைன் சக்கரி வச்சுருக்கோம்ல, அதில் குந்தன் ஸ்டோன்ஸும் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. இந்த டியூப் பீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் லைன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் நெக் லைன், பார்டர் லைனுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ்க்கு மிடில் இருக்க கேப்பில் ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் லுக் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாலிட் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சைஸை விட கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு. ஸோ இதை வந்து நார்மல் நீடிலில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரேண்டமாக தான் அரேஞ்ச் பண்ணணும். சேம் இதை வந்து ஆரி நீடிலையும் ஸ்டிச் பண்ணலாம். பட் டூலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்க பண்ண முடியாது. நார்மலாக ட்ரெடிஷ்னல் நீடில் உண்டுல்ல, அந்த நீடிலில் வந்து இது ஸ்டிச் பண்ணலாம்.
நான் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி இந்த டியூப் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல அந்த சின்ன சைஸ் சாலி டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டியூப் பீட்ஸ் வந்து ஆரினில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதையும் கொஞ்சம் ரேண்டம் லுக்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையுமே ரேண்டம் லுக்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காமிக்கிறேன். எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ரேண்டம் லுக்காக அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரிங் போர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பெரிய சர்க்கிள் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் குந்தன்லேயே ஐ ஷேப் உண்டில் அதில் சின்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு 2 ஸ்டோன்ஸ் வச்சோன்னா கரெக்டாக லீஃப் எஃபெக்டில் இருக்கும். இந்த ஃபிட்டிங் குந்தன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ண வேண்டாம், கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த ரிங் போர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அதுக்கும் சேம் இதே மாதிரி தான். பட் 3 ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணால் போதும். சேம் இதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸ்க்கும் லீஃப் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி லீஃபோட டைரெக்ஷன் வந்து ரேண்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லீஃபை சுற்றி இருக்கிற ரிங் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின்ஸை வந்து சின்ன சர்க்கிள்ஸ்க்கும் பெரிய சர்க்கிள்ஸ்க்கும் வர மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஏன்னா கரெக்டான ஷேப் கிடைக்கணும். எக்ஸாக்ட் ஷேப் கிடைச்சா தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லாமல் கொஞ்சமாக ஷேப் சேஞ்ச் ஆனாலுமே டிசைன் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிச்சஸ் போடும்போது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணாலே போதும். எக்ஸாக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த சர்க்கிள் ஷேப் வரணும் அந்த ஸ்டோன் செயினுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள இந்த செயினோட பெண்டன் அண்ட் ஸ்டட்டு தான் இது. ஸோ அதில் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதை நான் இதை ஆரியில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஆரியில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யோசிச்சு. ஸ்டோன் செயின் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டே ஷேப் கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் வந்து எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுறேன். பட் கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போடணும், அப்போ தான் சேஃபாக இருக்கும். அண்டு ஃபினிஷிங்கும் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ள ஃபினிஷிங் வந்து வேறு லெவல் தான். ஸோ கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அந்த சென்டரில் இருக்க ஒர்க்கை விட இந்த ரிங் போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ஒரு ரிச் லுக் இருந்துச்சு. இதுதான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட வியூ வந்து பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட வெளியில் தெரியலை, அசிங்கமாகவே தெரியல. ஸோ அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போது வந்து அந்த மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் போர்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த ரிங் மட்டும் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக்கில் வந்து நம்ம அங்கே ஒரு லைன் கொடுத்துருந்தோம்ல, அதை வந்து ஃபுல்லாக நெக் லைனுக்கு கொடுத்துருக்கேன். தென் இந்த ரிங் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த ரிங் போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வரணும், அதில் தான் டிசைன் இருக்குது. அந்த ரிங் போர்ஷனோட ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்தால் தான் டிசைன் வந்து பக்காவாக இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் நியூ ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.